எங்களை இன்னைக்கு ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு இடையான ஊதியத்தையும் ஒரு ஓட்டுநருக்கு இடையான ஊதியத்தையும் கொடுத்து 16 வருஷம் எங்களை கண்ணீர்ல நிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. யாரால இந்த இடைநிலை ஆசிரியர்னால. இந்த இடைநிலை ஆசிரியர்கள் என்ன இன்னைக்கு நடுத்தரல நின்றுப்போம். எங்களுடைய குடும்பம் இன்னைக்கு அத்தனை பேர் அவ்வளவு கடினப்பட்டுக்கிட்டு கடினமான பகுதியில் வந்துகிட்டு இருக்கோம். எங்களை ஏதோ குற்றவாளிகளை போல இந்த சமுதாயத்தை உருவாக்குற இந்த ஆசிரியர்களை குற்றவாளிகளை போல நேற்று இரவு முழுவதும் பெண் ஆசிரியர்களை முழுவதும் தொடர்ந்து கைது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்பயும் காவல்துறையோட அடக்குமுறையை பாருங்க. இது ஜனநாயக நாடா இல்ல வேற எதுமா? இதை பாக்குற பொதுமக்களும் சமூக சீர்திருத்தவாதிகளும் அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். நாங்க ஒரு கொலை குற்றமோ தீவிரவாத குற்றம் செய்யல. இதே 2 கையை பிடிச்சு திமுக ஆட்சிக்கு வந்தது நான் தர்றேன்னு சொன்னாரு. தேர்தல் பரப்புரையில எல்லா இடத்துலயும் இதே முதல்வர் எங்கிட்ட சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடை களைவோம், 20,000 பேருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு எங்களை நேற்று இரவுல இருந்து நாங்க இதை பலகட்ட போராட்டத்தை நடத்திட்டோம். 8 நாள் உண்ணாவிரத போராட்டம், 12 நாள் உண்ணாவிரத போராட்டம். எங்களால் அகிம்சை வழியில என்னென்ன முடியுமோ அத்தனை காரியத்தையும் பண்ணிட்டோம். ஆனா எதையுமே கண்டுக்காம தொடர்ந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி குழுன்னு ஒண்ணு போட்டு இன்னைக்கு 3 மாசம் இன்னைக்கு 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த குழு எந்த இடத்துல இருக்குன்னே தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு அடக்குமுறையை நாங்க கடந்த காலத்துல கூட பார்க்கல. கடந்த காலத்துல எங்களுக்கு போராடுறதுக்கு உரிமை இருந்துச்சுங்க, நாங்க போராட முடிஞ்சிச்சுங்க, எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க, நாங்க போராடணும். ஆனா இன்னைக்கு அந்த போராட்டத்தை கூட நடத்த விடாம எங்களை ஏதோ ஒரு மிகப்பெரிய எஸ்மா காலத்தில் இருந்த ஒரு உணர்வை நாங்கள் இப்போ ஏற்படுத்துறாங்க. இந்த அரசை கொண்டு வந்தது இந்த ஆசிரியர்கள். அவங்களுக்கு எந்த விதத்திலையும் அவங்க ஒரு நன்மை இதுவரை செய்யல. இவங்க செஞ்ச தவறை சரி செய்ய மறுத்து எங்களை கைது செய்யறாங்க. இன்னும் எத்தனை நாட்கள் ஆனாலும் எங்களை கொன்றே போட்டாலும் நாங்கள் தொடர்ந்து கைதாகிக்கிட்டே இருப்போம். இந்த பாருங்க எவ்வளவு தூரம் அடக்குமுறை செய்யறாங்க. செய்யட்டும், ஆனால் எங்களுடைய போராட்டம் தொடரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.